வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் தேங்காய் அரைச்சி தாங்க குழம்பு வச்சுருந்தேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், தக்காளி, பூண்டு, வரமிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தூளுங்க, இதெல்லாம் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ரசம் வச்சுட்டு அதே கடாயில் பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வணங்கிடணுங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். இந்த பீர்க்கங்காய் எங்கள் செடியிலேருந்து பறிச்சதுங்க. ஒரு 2 காய் இருந்தது. இன்றைக்கி ரெண்டையுமே போட்டு செஞ்சுட்டேங்க. கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். காய் ஒரு பாதி வணங்கினதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு நம்ம ஏற்கனவே காயில் போட்டிருக்கோங்க, அதனால் பார்த்துட்டு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் காரம் பத்தலைன்னு வரமிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இந்த குழம்பு கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்குறப்ப கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கணும். அப்படின்னா நம்மளோட பீர்க்கங்காய் குழம்பு ரெடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.